இது என்னோட பழைய கம்ப்யூட்டரோட எம்டி கேஸ், பட் ஸ்டில் இன் அ டீசன்ட் கண்டிஷன். பட் இங்கே இருக்க கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா இதில் சைடில் இருக்க பேனல் வந்து காணாமல் போயிடுச்சு. இது வந்து நான் இங்கே இருக்க ஒரு ஆன்லைன் வெப்சைட்டில் வாங்கினேன். இப்போ நிறையா இருக்குது. இப்போ இந்த ஊரில் craigslist, நான் இருக்கிறது கேனடாவில் craigslist ரொம்ப பெருசு. ஸோ craigslist, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் மார்க்கெட்டும் இருக்குது. நீங்கள் வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் அங்கேயும் ஃபேஸ்புக் மார்க்கெட் இருக்கும். பட் ஆல்சோ இப்போ இந்தியானா OLX இருக்குது, குவிக்கர் இருக்குது, அந்த மாதிரி நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு வெப்சைட்லேருந்து ஒருத்தர்கிட்ட நான் வாங்கினேன். அவர் வீடு மூவ் பண்ணுறப்ப நிறைய சாமான் இருக்குது. ஸோ கெட் பண்ணுறதுக்காக இந்த கம்ப்யூட்டர் வந்து எனக்கு ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ்க்கே எனக்கு இது கிடச்சிது. ஏன்னா கேஸ் இல்லை, எந்த கேபிள்ஸுமே இல்லை. இது ஓடுமா இல்லையான்ற நிலைமை கூட அவருக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் ஆனால் இது வந்து அவ்வளோ கம்மியான விலைக்கு எனக்கு கிடச்சிது. ஸோ இட் டஸ் நாட் ஈவன் மேட்டர். அதனால நான் அதை வாங்கிட்டேன். வாங்கி கொண்டு வந்து வீட்டில் கேபிள்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணால் ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் ஆகுது. நான் வாங்கின மெயின் ரீசன் என்னென்னா, அட்லீஸ்ட் இதில் இருக்க கிராஃபிக்ஸ் கார்டு இல்லை ஹார்ட் ட்ரைவ் இல்லை CD ட்ரைவ், ரேம் இதில் ஏதாவது தேரும் அப்படின்னா. பட் பார்த்தா அதை விட அதிகமாகவே தேருது. எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. இதில் வந்து மாற்ற வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல கேஸ்க்கு மாற்றினா ப்ரெசன்டபுளாக இருக்கும். இதை வந்து எப்படி அந்த கேஸ்லேருந்து ஒன்று தனியாக ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணி இந்த கேஸில் எப்படி போகும். இந்த கேஸ் பயங்கர டர்டியாக இருக்குது. ஸோ இப்போ ஒருவேளை எவ்ரி 2 to 3 years இந்த மாதிரி க்ளீனிங் பண்ணணும். பட் ஆனால் நான் வந்து இதுக்கு முன்னாடி வச்சுருந்த இந்த கம்ப்யூட்டர் வந்து ஃப்ளோரில் வச்சுட்டேன், டேபிளில் வைக்காமல். ஸோ அதனால ஹெவியாக டஸ்ட் கலெக்ட் ஆகிடுச்சு. பட் யூஸ்வலாக 2 to 3 years க்ளீன் பண்ணோம். பட் இன்றைக்கி இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இது வந்து நீங்களும் அங்கே ஏதாவது வந்து எலக்ட்ரானிக் ஸ்டோர்ஸில் பார்க்கலாம். டஸ்ட் பிளாஸ்டர் இது மாதிரி இதே பேர்னாலும் இதோட ஈக்குவலண்ட் ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி என்னென்னா வேக்யூம் கிளீனரோ இல்லாட்டி வந்து என்ன சொல்கிறது இல்லை க்ளோத்தோ இல்லை அந்த மாதிரிலாம் ஏதாவது நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா சர்க்யூட் இதில் டேமேஜ் ஆகிடும். ப்ளோயிங் தான் பெஸ்ட்டு. ஸ்டாட்டிக் இருக்கணும். ஸோ கம்ப்ரஸ்ட் கேஸ் இதுதான் வந்து இதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன். ஸோ இதுலேயே வந்து ஒரு சின்ன வந்து என்ன சொல்கிறது சின்ன பைப் மாதிரி இருக்குது. வீட்டுக்குள்ளே வச்சு நான் பண்ண போகிறது இல்லை. இதெல்லாம் வெளியே கொண்டு போய் ஒன்றா வந்து க்ளீன் பண்ண போகிறேன். அதுவும் க்ளீன் பண்ணோம், ஏன்னா அதுவும் ஓப்பன்லேயே இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக பார்ட்டாக கழட்டி இதில் மாட்டி இதை பாருங்கள், இது எல்லாமே தனித்தனியாக இருக்குது. ஃப்ரண்ட் பேனல் சைடில் இருக்கிறது எல்லாமே. பட் we gonna put everything back together. அதுதான் என்னோட வீடியோ. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு இட். யூஸ் பண்ணி ஃபுல்லாக உள்ளே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அதாவது இதில் வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக கழட்டி இது மாட்ட போகிறோமோ அதை ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதை தள்ளி தூரம் வச்சுட்டு இதை பார்ட்டாக எல்லாத்தையும் கழட்ட வேண்டியதான். கழட்டினோன்னே அதுக்கப்புறம் நம்ம இதை வச்சு நம்ம கோத்ரூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணுறேன். இப்போ ஃபுல்லாக வந்து டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. இப்போ இங்கே டேபிளில் பாருங்கள், இதோ மதர் போர்ட், CD ட்ரைவ், ஹார்ட் ட்ரைவ், மேலே இருக்கிறது ரேம், இதோ இங்கே இருக்கிறது கிராஃபிக்ஸ் கார்டு, அதுக்கப்புறம் பவர் சப்ளை யூனிட், உள்ளே இருந்த ஹார்ட் ட்ரைவோட சாட்டா கேபிள், CD ட்ரைவோடது என்டருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா மிச்சபடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸே ஃபுல்லாக எம்டி பண்ணியாச்சு. இதில் மிச்சம் விட்டு வச்சுருக்கிறது பின்னாடி இருக்கிற ஃபேன், அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த 2 ஃபேன் தான்.
தெரியுதா? இதோ ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த 2 ஃபேன் தான். மிச்சப்படிக்கு அது அவ்வளோதான். பேனலை ஃபுல்லாக தனித்தனியாக கழட்டியாச்சு. ஃப்ரண்ட்லலாம் செம்ம டஸ்ட்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். இந்த கேஸை டோட்டலாக தூக்கி ஓரம் வச்சுட்டு இங்கே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே வந்து லைட்டாக வந்து இதோ சேம் டஸ்ட் பிளாஸ்டர் யூஸ் பண்ணி திரும்ப லைட்டாக டஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு புது கம்ப்யூட்டரில் நம்ம வந்து எல்லாத்தையுமே திரும்ப ஃபிட் பண்ண போகிறோம். ஓகே, லெட்ஸ் கோ. கிராஃபிக்ஸ் கார்டை டஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ மதர் போர்டு வந்து இந்த ஃபேனுக்குள்ளே நிறையா இங்கே டஸ்ட் இருக்குது CPU ஃபேன் மேலே. ஸோ CPU ஃபேனை வந்து இப்போ தனியாக கழட்டி எடுத்துகிட்டு அதை டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் யூஸ் பண்ணி ப்ராசஸர் மேலே இருக்க முன்னாடி இருக்க தெர்மல் பேஸ்ட்டை க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப தெர்மல் பேஸ்ட் போட போகிறோம். இப்போ அதுதான் பார்க்க போகிறீங்க. மேலே இருக்க தெர்மல் பேஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து வீட்டில் இருக்கிறதே யூஸ் பண்ணிக்கலாம். பட்ஸ் இருந்ததுன்னா பட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா என்கிட்ட வந்து தனியாக ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் இல்லை, இருந்ததுன்னா ஓகே யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் நெயில் பாலிஷ் ரிமூவர், ஏன்னா வந்து ஆல்கஹால் பேஸ்ட் கிளீனர் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து இது என்னாகும், திரும்ப ரிமைன்ஸ் வந்து அதில் ப்ராசஸ் மேலே ஸ்டே பண்ணாது. அவ்வளோதான். பட்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் நெயில் பாலிஷ் ரிமூவரில் டிப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து பண்ணக்கூடாது. லைட்டாக அப்படி டேப் பண்ணுங்கள். அப்படியே மெல்ல மெல்லமாக பண்ண க்ளீன் ஆகிட்டே வரும். ஒரே இதில் ஃபுல்லாக க்ளீன் ஆகாது. 2 தடவை 3 தடவை பண்ணுற மாதிரி வரும். இப்போ ஆல்ரெடி மேலே அந்த ஃபர்ஸ்ட் கோட் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ பட்ஸோட பேக் சைடில் தொட்டு திரும்ப அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். சேம் ப்ராசஸ். முதல்ல ஸ்டார்ட் பண்ணதுக்கும் இப்போயும் பாருங்கள், ஆல்மோஸ்ட் க்ளீன். இந்த மாதிரி தடியான பேப்பர் டவல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக நெயில் பாலிஷ் தொட்டுக்கோங்க. தொட்டு அவ்வளோதான், ஒரே இதுதான். அவ்வளோதான். இப்போ எப்படி இருக்கு பாருங்கள், பலன்னு இருக்கு. புதுசு மாதிரி க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து இதே ப்ராசஸ் தான் ஃபேனில் ரிப்பீட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஃபேனை நான் குயிக்காக டஸ்ட் பண்ணிட்டுன்றேன். ஃபுல்லாக டஸ்ட் பண்ணியாச்சு.
பட்ஸை வச்சு திரும்ப க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்போ தான் சர்ஃபேஸில் இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். ஃபேனோட பேக் சைடில் ஹெவியாக இருக்குது டெபாசிட்ஸு. பட் ஸ்லோவாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரிப்பீட் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்துடும். ஆல்மோஸ்ட் அவ்வளோதான், க்ளீன் ஆகிடுச்சு. க்ளீனாக இருக்க சைடு வந்து அதே டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு இந்த சைடும். அடியில் கொஞ்சம் டஸ்ட் இருந்தது, ஸோ அதனால தான் திரும்ப ஒரு தடவை டஸ்ட் பிளாஸ்டர் யூஸ் பண்ணேன். அவ்வளோதான். இதுவும் வந்து க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ எப்படி மதர் போர்டில் வந்து நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட், தெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணுற மெத்தட், இதுக்கு பேர் வந்து ப்ரீ மெத்தட். ஸோ எப்படின்னா, ஒரு சின்ன பட்டாணி சைஸ்க்கு வந்து சென்டரில் வந்து தெர்மல் பேஸ்ட் நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோதான். CPU கூலிங் ஃபேன் லான்ச் பண்ணுற மவுண்ட் க்ளீன் பண்ணணும். அதில் இருக்க டஸ்ட் தான் போகலை, ஸோ அதுதான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி ரெடியாக வச்சுக்கணும். ஏன்னா ஒன்ஸ் வந்து தெர்மல் பேஸ்ட் போட்டு ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து ஸ்க்ரூஸ் கடகடன்னு போடணும். இதை வந்து லைன் அப் பண்ணிக்கோங்க ப்ராக்கெட்ஸை.
ஸ்க்ரூஸும் ஹேண்டியாக ரெடியாக வச்சுக்கிட்டேன். ஏன்னா ப்ரெஸ் பண்ணுறப்ப வந்து ஈவனாக ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து தெர்மல் பேஸ்ட் வெளியே வராமல் கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்க்ரூஸ் வந்து ஆப்போசிட் சைட்ஸில் இருக்க ஸ்க்ரூஸை ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக டைட் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஸ்க்ரூவிங் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறமா அதை லைட்டாக டைட் பண்ணதுக்கப்புறம் அதர் 2 சைட்ஸில் இருக்கிற ஸ்க்ரூவை லைட்டாக டைட் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் ஈவனாக த்ரெட் ஆகும். ரொம்பவும் டைட் பண்ணக்கூடாது, மதர் போர்ட் டேமேஜ் ஆகிடும். அது இன் பிளேஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாலே போதும். ஸோ அதுக்கப்புறமா இந்த சைடில் ஹோல்ட் பண்ணி
இது ஒரு லீவர் டைப் மாதிரி, அவ்வளோதான். இப்போ இது டைட் ஆகிடுச்சு. CPU ஃபேனை திரும்ப கனெக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ க்ளீன் பண்ண கேஸை எடுத்து மேலே வச்சு மதர் போர்ட், பவர் சப்ளை, கிராஃபிக்ஸ் கார்டு, ஹார்ட் டிரைவ், சிடி டிரைவ் இந்த ஆர்டரில் ஒன்று ஒன்றா வந்து திரும்ப அசம்பிள் பண்ண போகிறோம். ஓகே, we're gonna get started. ஸோ க்ளீன் பண்ண கேஸ் இதோ. இது எல்லாத்தையும் 1 by 1 ஃபிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா மதர் போர்ட் தான். இப்போ யூஸ்வலாக நீங்கள் புதுசாக ஒரு கேஸ் வாங்குறீங்க அப்படின்னா, இப்போ நான் உள்ள மதர் போர்டுக்குள்ளே காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த ஸ்க்ரூஸ்லாம் பார்க்குறீங்க, இது இங்கே தான் மதர் போர்டு எக்ஸாக்டாக சீட் ஆகும். இதுக்கு பேர் வந்து மதர் போர்ட் ஸ்டாண்ட் ஆஃப்ஸ். யூஸ்வலாக வந்து புது கேஸ் வாங்குறப்ப அது இருக்காது. பேக்கேஜிங்லேருந்து எடுத்து நீங்கள் தான் வந்து உங்கள் மதர் போர்டோட சைஸ் ATXஓ மினி ATX இல்லை மைக்ரோ, அதுக்கு போர்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் ஸ்டாண்ட் ஆஃப்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு புட் இட் இன் பிளேஸ். பட் இது வந்து ஆல்ரெடி வந்து யூஸில் இருந்த கேஸுன்றனால இது ஆல்ரெடி வந்து ரெடியாக இருக்குது. இதில் வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு மதர் போர்டை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். மதர் போர்ட் போட்டதுக்கப்புறமா வந்து பவர் சப்ளை யூனிட், அதுக்கப்புறமா கிராஃபிக்ஸ் கார்டு, சிடி டிரைவ், ஹார்ட் டிஸ்க் 1 by 1 பார்க்க போகிறோம்.